ஹாய், வெல்கம் டு ஹரி அண்ட் இனி டைரிஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நவப்பழத்தை பொறிச்சிக்கிட்டே நாங்கள் நவப்பழ மரம் எப்படி வச்சோம், அதாவது தோப்பாக வச்சோமா, எப்படி நாங்கள் கொண்டு வந்தோம், அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஷேர் பண்ணுறேன். இதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுது, எந்த மாதிரி உரம்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஷேர் பண்ணுறேன். ஏன்னா எங்களோடது பார்த்தீங்க அப்படின்னா இது நாட்டு மரம் தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மரத்துக்கு கிலோ 100லேருந்து 120 கிலோ நமக்கு ஈல்டு கிடைக்குது. ஸோ நாங்கள் எப்படி இந்த நவப்பழ மரம் வைக்கலாம் அப்படிங்கிற ஐடியாக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, எங்கள் பக்கத்து தோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 ஏக்கர் இந்த நவப்பழ தோப்பு வச்சுருக்காங்க. அவங்க அடைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த சீசனுக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 லட்சம் வரைக்கும் அடைப்பாங்க. அதாவது எப்படி தென்னந்தோப்பு அடைக்கிறோமோ அதே மாதிரி நவப்பழமும் தோப்பாகவே அவங்க அடைச்சிருவாங்க. கரெக்டாக அந்த சீசனுக்கு அவங்க பறிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பறிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு பரவாயில்லையே, 4 ஏக்கரா 20லேருந்து 25 லட்சம் போகுது அப்படின்னா ஏக்கரா 5 லட்சம் ரூபாய் இல்லை, தென்னை மரத்தில் அவ்வளோ வரதில்லைல, சரி நம்மளும் வைப்போம், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக வச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 40 மரம் வாங்கிட்டு நாங்கள் வச்சோம். நாங்கள் அதில் பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னா, நாங்கள் வெள்ளோடையாக இருக்கிற மண்ணில் வச்சிட்டோம். அந்த மண்ணில் உங்களுக்கு மரம் எந்திரிக்காது. செம்மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா தான், செம்மண் இல்லைன்னா ஓரளவுக்கு மண் லூஸாக இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மரம் எந்திரிக்காது. அந்த 40 மரமுமே பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு 2-3 வருஷம் வச்சு பார்த்தோம். ஆனால் மரம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆள் உயரம் தான் வந்துச்சு. இது சரிப்பட்டு வராது, இதுக்கு மேலே இந்த 40 மரத்தை பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் அதை கட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு தளைஞ்ச மரத்தை விட்டுட்டு மற்ற மரத்தை கட் பண்ணிவிட்டு அதில் தென்னை மரமே வச்சுட்டோம். அதில் தளைஞ்சது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 மரம் நல்லாவே தளைஞ்சது. 5-6 மரம் தளைஞ்சதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா காய் சரியாக வைக்கல. அதனால அதையும் கட் பண்ணிவிட்டு ஒரு 3 மரம் தான் இப்போ எங்களுக்கு மிச்சம் இருக்கிறது. அந்த 3 மரத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்றோமோ அந்தளவுக்கு நமக்கு ஈல்டு கிடைக்கிது. நாங்கள் பார்த்த வரைக்குமே பழம் பார்த்திங்க அப்படின்னா டேஸ்ட்லாம் சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி ஈல்டுமே நல்லா இருக்குது. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பெருசாக மருந்து அடிக்கிறதோ இல்லை வேறு ஏதாவது ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசர் கொடுக்கறது அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கறது கிடையாது. ஒன்லி தொழு உரம் கொடுப்போம் வருஷத்தில் ஒரு டைம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா விடுவோம். ஏன்னா இது தென்னந்தோப்புக்குள்ளே இருக்குது இல்லைங்களா, அதனால் கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தென்னை மரத்துக்கு தண்ணி பாயிறப்ப இதுக்கும் தண்ணி பாயுது. நம்ம எந்த அளவுக்கு தண்ணி விடுறோமோ அந்தளவுக்கு மரம் நல்லா வளரும். அதே மாதிரி சீசன் டைமுக்கு நல்லா பூ பிடிச்சி காய் வரும். அதே மாதிரி காய் வச்சதுக்கப்புறம் அந்த சீசனில் ஒரு மழையாவது பெஞ்சுது அப்படின்னா தான் பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு பழம் பெருசாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்காது. அப்போ நமக்கு வெயிட் வராது. இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளது நல்லாவே கரெக்டாக இந்த சீசனுக்கு ஒரு மழை பெஞ்சுது, அதனால நல்லா பழம் பெருசாகவே இருந்துச்சு. அதே மாதிரி ஈல்டுமே நம்மளுக்கு நல்லா கிடச்சிது. நாங்கள் வச்சது என்னவோ ஃபஸ்ட்டு விற்கலான்னு சொல்லி தான். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 3 மரம் தான் மிச்சம் வச்சிங்களா, சரி வீட்டு தேவைக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக அதை பற்றி எதுவும் கண்டுக்கலைங்க. அப்புறம் ஈல்டு பார்த்திங்க அப்படின்னா 100லேருந்து 120 கிலோ கிடச்சிதுங்களா. 100-120 கிலோ பழத்தை வச்சுட்டு நாம் என்னங்க பண்ணுறது, நம்ம சாப்பிட்டு இல்லை நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாலும் ஒரு 10-15 கிலோ தான். அதுக்கு மேலே என்னடா பண்ணுறதுன்னு பார்க்குறப்ப தான் லோக்கல் பீப்புள்ஸ் என்கிட்ட இப்படி பழம் இருக்குதுன்னு தெரிஞ்சு வாங்குறாங்களா, அவங்க அவங்களோட சர்க்கிளில் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த பழத்தோட டேஸ்ட்டை பார்த்துட்டே நிறைய பேர் ஆர்டர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதனாலேயே ஒவ்வொரு சீசனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இப்படி பழம் வந்துருச்சுன்னு சொல்லி லோக்கலில் ஏதாச்சும் ஒரு மளிகை கடையில் அந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னாலே அவங்களே நெக்ஸ்ட் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது எப்படின்னா ஒரு 10-15 நாள் வேலைங்க. கண்டிப்பாக வேலை ரொம்பவே இழுக்குங்க. ஏன்னா நம்ம மரத்தில் ஏறி தான் பறிக்க முடியும். மற்ற மரத்தில் மாதிரி கீழே இருந்துக்கிட்டே ஏதாச்சும் ஒன்று வச்சு ஏறி பறிக்கிறது இல்லை ஏதாச்சும் டூல் வச்சு இழுக்கிறது அந்த மாதிரி பறிக்கிறதுலாம் ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா பழம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா யாருமே வாங்க மாட்டாங்க. உங்களுக்கே தெரியும் நவப்பழம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மரத்தில் ஏறி தாங்க பறிக்கிறோம். ஓரளவுக்கு எட்டுற அளவுக்கு ஏணி வச்சு ஏறிக்கிறோங்க. அதுக்கு மேலே மரத்தில் ஏறி தாங்க பறிச்சிட்ருக்குறோம். எங்கள் பக்கத்து தோப்பில் ஒரு 4 ஏக்கரை வச்சுருக்குன்னு சொன்னாங்க இல்லைங்களா, அவங்களும் அதே மாதிரி தாங்க பறிச்சிட்ருக்குறாங்க. அவங்களும் பெருசாக எந்த டூலுமே வச்சு பறிக்கிறது கிடையாதுங்க. உங்கள் ஏரியா சைடில் எந்த மாதிரி பறிக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு நெக்ஸ்ட் டைம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா பெரியவங்கெல்லாம் இதில் ஏறி பறிக்கிறதுல ரொம்பவே கஷ்டங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மரத்தில் நம்ம அடிக்கடி ஏறிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா டைல்ஸ் மாதிரி வழுக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த மரத்தோட பட்டை லேசாக ஆரம்பிச்சிருதுங்க. அதனால வழுக்க ஆரம்பிச்சிரும். ஸோ ஒரு 10 டைம் ஏறலாங்க, அவ்வளோதான் மேக்ஸிமம். அதுக்கு மேலே ஏறுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வழுக்கிறதுக்கு தாங்க பார்க்குது.
நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மருந்து வாங்குறதுக்கு மருந்து பை கொண்டு வரோம் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு போய் தாங்க பறிச்சிட்ருக்குறோம். மோஸ்ட்லி அவங்க பறிக்கிறவங்களும் அதே மாதிரி தாங்க பறிச்சிட்ருக்குறாங்க. ஏன்னா பாலித்தீன் கவரில் கொண்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இந்த கிளையில மாட்டி கிழிஞ்சு போயிருங்க. அப்புறம் நம்ம பறிக்கிறது வேஸ்ட்டாக போயிடும். இந்த மாதிரி பை எடுத்துகிட்டு போய் தாங்க பறிச்சிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மேலே போயிட்டோம் அப்படின்னா கீழே ஒரு ஆள் நின்று வாங்கிக்கணுங்க. ஏன்னா வெயிட் ஃபுல்லாக ஏறிக்கிங்க. ஒரு 4 கிலோ 5 கிலோ வெயிட்டை வச்சுக்கிட்டு பறிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக தாங்க இருக்கும். அதனால் வெயிட் ஏறிக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் மேலே ஒரு ஆள் நின்று, நடுவில் ஒரு ஆள் நின்று, கீழே ஒரு ஆள் நின்று, அந்த மாதிரி 3 ஆள் தேவைப்படுறோங்க கண்டிப்பாக. இது எப்படின்னா நோம்பி போட்ட மாதிரி தாங்க. ஒரு 10-15 நாளைக்கு வந்துட்டு ஜேன்னு இருக்குங்க. அப்படியே வீடே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வைலட் கலரில் தாங்க இருக்கும். ஏன்னா எப்படியும் வந்துட்டு ஃபுல்லாக நாங்கள் பொறிச்சிட்டு வந்து கொட்டிடுவோமாங்க. கொட்டினோம் அப்படின்னா அது அங்கேயும் இங்கேன்னு சிந்தி போய் கண்டிப்பாக வைலட் கலரில் வீட்லேயே அங்கங்கே இருக்குங்க. யாராவது வீட்டுக்கு வர்றீங்களே பார்த்தா என்ன நாவப்பழம் இருக்குதுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு தாங்க எங்கள் வீடே இருக்குன்னு பார்த்துக்குங்க. நல்ல ஒரு லாபமுமே நமக்கு கிடைக்குதுங்க. எப்படின்னா சீக்கிரம் பொறிச்சிடவும் முடியுதுங்க. ஏன்னா நம்மளுக்கு பழம் பெருசாக இருக்குதுங்களா, அதனால் போனோம் அப்படின்னா ஒரு 2-3 மணி நேரத்துலேயே ஒரு 50 கிலோ கிட்ட பறிச்சிக்கலாங்க. இருக்கிற நான் சொல்கிறது 3 மரத்துக்கே இவ்வளோ கிடைக்குதுங்க. நீங்கள் யாராவது தோப்பாக வைக்கணும் அப்படின்னா இதை பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைங்க. கண்டிப்பாக இதில் வந்து லாபம் நல்லாவே இருக்குதுங்க. என்னங்க இதுக்கு பெருசாக மெயின்டெனன்ஸு மற்ற மரத்துக்கு மாதிரி மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஒன்லி வந்து தண்ணி நல்லா இருக்கணுங்க, மண் நல்ல மண்ணாக இருக்கணும். இந்த 2 தாங்க. நீங்கள் யாராவது தோப்பு வைக்கணுங்கிற ஐடியாவில் இருக்கிறீங்கன்னா இதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணி கண்டிப்பாக நீங்களே வைக்கலாங்க. நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எங்களோட பழம் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பொறிச்சிட்டு வந்து போட்டு காய் தனியாக, ரொம்ப பழுத்த பழம் தனியாக எல்லாத்தையுமே செக்ரிகேட் பண்ணிடுவோங்க. செக்ரிகேட் பண்ணிட்டு தான் வந்து நாங்கள் ஆர்டருக்கு வந்துட்டு கொடுப்போங்க. ஆர்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 கிலோ 2 கிலோ 1/2 கிலோ அந்த மாதிரி இருக்குங்க. தனித்தனியாக பேக் பண்ணுங்க. பேக் பண்ணிவிட்டு நம்ம லோக்கல் வெண்டார்ஸ்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு சில மார்ஜின் வந்து கண்டிப்பாக வைப்பாங்க, வச்சு கொடுத்துருவாங்க. இப்படி தாங்க நாங்கள் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் கிலோ 150ன்னு சொல்லி கொடுத்துட்ருக்குறோமுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வருங்க.